இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, நாம் வாங்கின புது மேக் மினியில் ஆக்சுவலி நம்ம ஒரு மேக் மினி வாங்கலை, 25 மேக் மினி வாங்கியிருக்கோம். அதில் இந்த ஒரு மேக் மினியில் நான் வந்து உங்களுக்கு எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். 16 GB ரேம் இருக்குது, M4 சிப் இருக்குது, செம்மையான சிஸ்டம். இப்போ வரும் பாருங்கள், HELLO ஹலோ எப்படி இதெல்லாம் சூப்பராக பண்ணுவான். ஆன் பட்டன் எங்கே வைக்கணும்னு தெரியாது, அதுதான் பிரச்சனை நம்மளுக்கு. அடுத்து சைனாவில் வரும், இது என்ன மொழின்னு தெரில, இந்த மொழியில் வருது, அழகாக இருக்குல்ல எழுத்தெல்லாம். இதுக்கு அடுத்தது இதுவும் தெரியல. ஸோ நம்ம ஸ்பேஸ் கொடுத்து நெக்ஸ்ட் போயிடலாம். நமக்கு தெரிஞ்ச ஒரே மொழி இங்கிலீஷ் தான், அதனால இங்கிலீஷ் கொடுத்து ஓகே. அடுத்து நம்ம கண்ட்ரி கேட்குது. ஸோ நம்ம கண்ட்ரி இந்தியாங்கிறனால IN அடித்தாவே வந்துடும். ஸோ இந்தியா கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இது வந்து ஒரு புது ஆப்பிள் கம்ப்யூட்டரோ புது சிஸ்டம் நீங்கள் வாங்குறப்ப இப்படி தான் நீங்கள் செட்டப் பண்ணணும், ஓகேவா? அந்த செட்டப் ப்ரொசீஜர் தான். நீங்கள் ஓஎஸ்ஸே ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் இந்த ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் கோ த்ரூ பண்ணுவீங்க, ஓகே? ஸோ இப்போது லாங்குவேஜ் கேட்குது, சும்மா கண்டினியூ கொடுத்தா போதும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னா இதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வந்து கைகாலில் ஏதாவது இழுத்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். காது கேட்கறதுல ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். மூளை வளர்ச்சி இல்லை உங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணணும். நமக்கு எதுவும் இல்லைன்னு கொடுக்க முடியாது, நாட் நோ தான் கொடுக்கணும். அதாவது இப்போதைக்கு எனக்கு இல்லைன்னு தான் கொடுக்க முடியாது. ஏன் இப்படி வச்சுருக்கான்னு சத்தியமாக தெரியல. ஸோ நாட் நோ கொடுத்துட்டா இப்போ வந்து ஒய்ஃபை ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ண சொல்லும். அது ஆப்பிள் இந்த மாதிரி சில தடவை பண்ணும், அதை இன்னும் கனெக்டாக ட்ரை பண்ணிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா, ஏற்கனவே உங்கள்கிட்ட மேக் இருந்தால் அதுலேருந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. எனக்கு அதெல்லாம் பண்ண விருப்பம் இல்லை. ஸோ இந்த நாட் நோ கொடுத்துடணும். இப்போ வந்து நம்மளோட ஆப்பிள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ண சொல்லுது. நம்மகிட்ட ஒரு ஆப்பிள் அக்கௌண்ட் இருக்குது, rdcluster@icloud.com. ஸோ இதையும் இந்த RD கிளஸ்டருக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு பாஸ்வேர்ட் கேட்கும். டிடன்ட் கெட் அ வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன தெரியுமா பண்ணும், நம்ம ஃபோனுக்கு OTP அனுப்பும். 851189. ஸோ இதுதான் ஆப்பிளோட செக்யூரிட்டி. இதை 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்யூரிட்டி இருக்கப்போ அவ்வளோ சீக்கிரம் யாரும் நம்மளோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ண முடியாது. பேசிக்காக என் iCloud ஐடியில் லாகின் பண்ணிட்டேன்னா இது என்னோட ஆப்பிள்னு கனெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ இது வந்து நம்ம காலேஜோட ஆப்பிள் கம்ப்யூட்டர்ன்றது ரெஜிஸ்டர் ஆயிடும். ஃபைன் மை யூஸ் பண்ணி யாராவது திருடிட் பண்ணாங்கன்னா கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து ஒரு நேம் கேட்குது. நம்ம வந்து இங்கே போய் நேம் முதல்ல யூஸ்வலாக நம்ம அக்கௌண்ட் நேம் எப்பயுமே ஸ்கைநெட்டுன்னு தான் கொடுப்போம். ஸோ தட் எல்லாத்தையும் ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்க முடியும், எல்லா கமெண்ட்ஸையும். நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபுல் நேம் கேட்குது. இது யூஸ்வலி நம்ம எப்படி வச்சுருப்போம்னா RD இன்டெலிஜென்ஸ் பார்க் இப்படி தான் வச்சுருப்போம். ஸோ இது ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு நேமிங் ஸ்கீம் தான். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பேரை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டே கொடுத்துட்றேன். அதுதான் சேஃபும் கூட, ஏன்னா மறக்க மாட்டோம். allow my Apple account to reset this password. எஸ், இதை மறந்துட்டால் நம்ம வந்து RD கிளஸ்டரோட அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அந்த பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம், which would be really helpful for us. ஸோ கண்டினியூ கொடுத்தனா ஐ திங்க் the account should be created now. ஆயிடுச்சா? ஆயிடும், நம்புவோம். இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபர்காட் IMAX பாஸ்வேர்ட், அப்பாடா. ஓகே, இப்போ இது மட்டும் எப்பயுமே எனேபிள் கொடுத்துக்கோங்க. எப்போவுமே ஆப்பிள் இது எனேபிள் கொடுத்துருங்க. அப்போ தான் யாராவது உங்கள் மேக்கை திருடிட் பண்ணால் கண்டுபிடிக்க முடியும். இதை யூஸ்வலி ஷேர் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆப் செய்கிறோம் இல்லையா, அந்த ஆப்பெல்லாம் க்ராஷ் ஆச்சுன்னா அந்த அனாலிட்டிக்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ அது நல்லது தான். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் டைம்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ செட்டப் லேட்டர் கொடுத்துக்கலாம். அது அந்த குழந்தைங்களாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான், ஆனால் அது ரொம்ப ஒரு கேவலமான ஃபீச்சர். ஆனால் நம்ம கண்டினியூ கொடுத்து தான் ஆகணும். அது வந்து ஆப்பிள் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, இதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா இந்த டிஸ்க்குள்ளே இருக்கிறதெல்லாம் பயங்கர சேஃபாக ப்ரொடெக்டடாக இருக்கும். யாருனாலையும் ஹேக் பண்ணி ஆக்சஸ் பண்ணிட முடியாது. ஆனால் நம்ம வந்து அதை ஆன்லேயே வச்சுக்கலாம்.
பட் அலோ மை ஆப்பிள் அக்கௌண்ட் டு அன்லாக் மை டிஸ்க் கொடுத்துடலாம். ஏன்னா இன்கேஸ் நம்ம ஏதாவது டேட்டாவை லூஸ் பண்ணிட்டோன்னா இட் பி பெட்டர், ஆப்பிள்னால் வந்து அன்லாக் பண்ண முடியுது. இதை வச்சுட்டு இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். அதாவது எல்லாம் என்கிரிப்டடாக இருக்கும். ஆப்பிளே நினச்சாலும் உங்கள் ஆப்பிள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு உங்கள் கையில் இருந்தால் கூட உங்களால் வந்து அது இருக்கிற டேட்டாவை எடுக்க முடியாது. நான் ஏன் இதை பண்ண விரும்ப மாட்டேங்கிறேன்னா, நம்ம டேட்டா ஏதாவது அதில் போய் மாட்டிடுச்சுன்னா நம்ம ஏதாவது அன்என்கிரிப்ட் பண்ணி எடுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம இதையுமே எடுத்து விட்டுறலாம், நமக்கு என்கிரிப்ஷனே தேவையில்லை. நம்ம எதுக்கு என்கிரிப்ட்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு. ஸோ இது யூஸ்வலி ஐ வுட் சே டார்க் மோட் இஸ் பெட்டர், பிகாஸ் நம்ம நிறைய ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே எடுப்போம். பார்க்குறதுக்கு லைட்டாக பெட்டராக இருக்கிற மாதிரி இல்லை. சரி வச்சுட்டு வேணால் மத்தியானத்துக்கு அப்புறம் டார்க் மோடுக்கு மாறுற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் டைம் எல்லாமே செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டையுமே என்ஜாய் பண்ண முடியும்ல. வெல்கம் டு மேக். இதெல்லாம் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. கீபோர்ட் செட்டப் அதெல்லாம் வேணாம், எனக்கு கீபோர்டை யூஸ் பண்ண தெரியாதாடா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அக்கௌண்ட் வந்து செட்டப் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப் ஸ்டோருக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் தட் சிம்பிள். இப்போ போனாவே எல்லா ஆப்ஸும் வரும். இதில் வந்து நம்ம சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு விஎஸ் கோட் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்காது. இதில் போய் நீங்கள் விஎஸ் கோடுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா போதும். விஎஸ் கோடு இருக்குமான்னு தெரில, அடிச்சிங்கனாவே விஎஸ் கோடு இருந்துச்சுன்னா வந்துடும். இதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் அதே மாதிரியே நீங்கள் பண்ணலாம். எவ்வளோ ஈஸியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க ஒர்க்கை. இதோ விஎஸ் கோடு வரல, ஆனால் எக்ஸ் கோடு வந்திருக்கு. பிகாஸ் எக்ஸ் கோடு தான் ஆப்பிளுக்கு நீங்கள் ஆப் டெவலப் பண்ணிங்கன்னா எக்ஸ் கோடு வழியாக தானே பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ் கோடை இது வழியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, இப்போ விஎஸ் கோடு இல்லையா, அதுக்கு விஎஸ் கோடே நம்ம வச்சுருக்க முடியாதான்ட்டு. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் விஎஸ் கோடும் வச்சுக்கலாம். எப்படின்னா அதை மட்டும் நீங்கள் போய் ப்ரௌசர் வழியாக டவுன்லோட் பண்ணணும். ஸோ உங்கள் ப்ரௌசருக்கு போயிட்டு இங்கே போய் டவுன்லோட் விஎஸ் கோடுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ visualstudio.com அதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இதுக்குள்ளே போய் டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது வைரஸ் டவுன்லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மேக்கை தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் ஆப்பிளுக்கு தான் பண்ணுறீங்க. இதுலேயே வந்து இன்டெல் சிப்க்கு இருக்கும், ஆப்பிள் சிலிகானுக்கு இருக்கும். நம்ம வாங்கியிருக்கிறது M4. ஸோ இங்கே போனீங்கன்னா நம்ம இதோட கான்ஃபிகரேஷன் இருக்கும். நம்ம வாங்கியிருக்கிறது ஆஸ் ஆஃப் டுடே, இன்றைக்கி டேட்டுக்கு இதுதான் லேட்டஸ்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து ஆப்பிள் M4ங்கிறது வந்து ஒரு ஆப்பிள் சிலிகான் சிப். அப்போது நீங்கள் இதில் வந்து இன்டெல் சிப்போட டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து தேவையில்லாமல் ரோசெட்டாவெல்லாம் போட்டு ரன் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஸ்பீடும் அவ்வளோ கிடைக்காது. ஸோ ஆப்பிள் சிலிகான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் சிப்போட வெர்ஷன் டவுன்லோட் ஆகும். செமையாக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப லைட்டாக இது பவர் கன்சப்ஷனும் கம்மியாக இருக்கும். அதுதான் இந்த மேக்கோட பெரிய அட்வான்டேஜ். இதுவும் இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் இதுவும் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது டவுன்லோட் ஆகிறதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு நார்மல் ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 154 MBக்கு 1 hour காட்டுது. ஒய் மேபி இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கனால நினைக்கிறேன். இதை பாஸ் பண்ணிட்டோம்னா இது ஃபாஸ்ட் ஆயிடும். பாருங்க குறையுது பார்த்தீங்களா, வேறு என்ன ஸ்பீடில் போயிருது பாருங்க. ஸோ இந்த மாதிரி தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் சைஸ்லாம் ஈஸியாக பெருசு பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னா டிஸ்பிளேன்னு இருக்கும். செட்டிங்ஸ்குள்ளே போகணும் நீங்கள். ஆக்சுவலி அபவுட் சிஸ்டம் போதாது, இங்கே செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் செட்டிங்ஸ் ஐக்கான். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ் இருக்கும். இந்த டிஸ்பிளேக்குள்ளே போய் நீங்கள் வந்து லார்ஜர் டெக்ஸ்ட் போட்டிங்கன்னா எல்லாம் பெருசாகிக்கும். இப்போ தெரியுதா? ஓகே, ஸோ பேசிக்காக இவ்வளோ தான். இதில் வேறு ஒன்றும் நம்ம பண்ண போகிறது இல்லை. உங்களோட ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து மேக் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நார்மல் ஆப்பிள் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நம்ம விண்டோஸ்க்கு கிளியராக பண்ணியிருந்தோம். பட் ஆப்பிளுக்கு பண்ணாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இதையும் பண்ணி காமிச்சேன். இல்லை வேறு ஒன்றுமே இல்லை, எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. ஆனால் விண்டோஸோட வீடியோ பார்த்தப்ப நீங்கள் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. மேக்குக்கு அந்த தேவை கிடையாது. ஏன்னா மேக்குக்கு வந்து ஓஎஸ் அவன் போட்டு கொடுக்குறப்பயே இதில் தான் நீங்கள் எதுவும் அப்கிரேட்லாம் பண்ண முடியாது. எதுவும் கழட்டிட்டு நீங்கள் கிராஃபிக்ஸ்க்கெல்லாம் போடவே முடியாதுல்ல. ஸோ டிரைவர்ஸ்ன்னு பெருசாக ஒன்று இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. அவனே எல்லாமே அவனுக்கு தேவையானது இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்குவான். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் another 2 minutes. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியும்னா நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் விஎஸ் கோடை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி, இதில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான். அதுக்கு இந்த டிரைவர்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதுலேயும் டிரைவர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ESP32 இதில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ESP32க்கு டிரைவர் இருக்குது. நீங்கள் அந்த டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களால் இது ESP32 யூஸ் பண்ண முடியும். பட் ESP32 நீங்கள் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறது. நமக்கு விண்டோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்னலாகவே கனெக்ட் பண்ணலாம், இன்டர்னலாகவே திங்ஸை சேஞ்ச் பண்ணலாம். ஆப்பிளில் அந்தளவுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. ரொம்ப ஒரு க்ளோஸ்டான என்வைரன்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. SSD கூட இதில் அப்கிரேட் பண்ண முடியாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வருஷம் தான் SSD அப்கிரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கான். அதுலேயே கண்ட்ரோலரை M4 சிப்புக்குள்ளேயே வச்சுட்டான். ஸோ நார்மலாக எல்லா இடத்துலையும் போகிற SSD இதில் போட முடியாது. அதுக்கு அவன் எதுக்கு அப்கிரேடிங் ஆப்ஷன் கொடுத்தான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. முடிஞ்சதா இப்பயாச்சும்?
அப்பா 30 செகண்ட்ஸுக்கு வந்துருச்சுடா. எப்படியோ எக்ஸ்கோட் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி காமிக்க மாட்டேன், பிகாஸ் அது வந்து ஹவர்ஸ்க்கு மேலே ஹவர்ஸ் ஆகும். மேபி வேறு ஏதாவது ஒரு குட்டி ஆப் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். வாட்ஸ்அப்பே இருக்கேன், வாட்ஸ்அப்பே இன்ஸ்டால் பண்ணலாமே. இல்லை வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணலாமா? ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறவங்க அது கொடுத்துட்டிங்கன்னா அதுவே இன்ஸ்டால் ஆகிக்கும். விஎஸ் கோட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் விஎஸ் கோடை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே போதும், ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து ஆப் ஸ்டோர் வழியாக இதை டவுன்லோட் பண்ணாதனால இது வந்து உங்களை வந்து ஷோராக நீங்கள் ஓப்பன் பண்ணலாமா, இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு கேட்குது. எஸ், நம்பி திறக்கலாம்னு கொடுங்க, ஓப்பன் ஆயிடும். ஆனால் இப்படி நம்ம வச்சிருக்க மாட்டோம். இது யூஸ்வலி நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளே நம்ம காப்பி பண்ணிக்குவோம். இதை வந்து காப்பி பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸ்குள்ளே மூவ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஆப் விண்டோக்குள்ளே இது வந்துடும். இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரலை, வாடா சார். அதை தூக்கி போடக்கூடாது, வரலாம், தூக்கி போடலாம்டா. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே உங்களுக்கு வந்து விஎஸ் கோட் வந்திருக்கும். வாட்ஸ்அப் என்னடா எங்கே தான் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்களா வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எதுவுமே கேட்காது, இன்ஸ்டால் ஆனோடனே அது பாட்டுக்கு நேராக அப்ளிகேஷன்ஸ்குள்ளேயே வந்திருக்கும். இப்போ நம்ம இங்கே ஓப்பன் கொடுத்தா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போது there's வாட்ஸ்அப் ஹியர். விஎஸ் கோட் நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணதுனால தான் இங்கே வந்திருக்கு, இல்லைன்னா அது டவுன்லோட்ஸில் தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அப்படி அப்ளிகேஷன்ஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடணும். நீங்கள் அப்படி பண்ணலைன்றப்போ நீங்கள் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு இங்கே வந்துடும். அது மோர் செக்யூர்டும் கூட. அண்ட் உங்களோட ஃபைல்ஸ் அதெல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ஃபைண்டருக்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்துடும். சி டிரைவ் டி டிரைவெல்லாம் இதில் வராது, காமிக்காது. நீங்கள் காமிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபைண்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி வெளில கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடும். இதுக்கப்புறம் ஆப்பிள் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு ஃபைண்டரை கிளிக் பண்ணிட்டு ஃபைண்டோட செட்டிங்ஸ் போங்க. இங்கே வந்து ஹார்ட் டிஸ்க்குன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சி டிரைவ் டி டிரைவ் மாதிரி இங்கே வந்துடும். இருக்கிற ட்ரைவ்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ ஆப்பிள் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வந்து மை கம்ப்யூட்டரே இருக்காது இதுக்குள்ளே, அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஈஸியாக பழகிடுவீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சோடனே இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ ஒன்று நம்ம என்ன பண்ணோம்னா இதை மட்டும் டவுன்லோட் பண்ணணும். ரெஸ்யூம் கொடுத்தோன்னா பல மணி நேரம் ஆகும். நான் பாட்டுக்கு ரெஸ்யூம் கொடுத்துட்டு விட்டுறலாம், கழட்டி விட்டுடலாம், அது பாட்டுக்கு ஆகிட்டு இருக்கட்டும்ல. ஸோ நான் பாட்டுக்கு ரெஸ்யூம் கொடுத்துட்டு இந்த கிளாஸை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். என்ஜாய் யூஸிங் யர் மேக்.